இஸ்பிதாய் ஆலயத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகள் சிலர் நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக நீங்கள் ஆராதனை பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தமாக்குவோம். தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மோடு கூட பேசும்படியாக ஒருவேளை எத்தனை பேர் உங்களோடு கூட பேசணும்னு ஜெபிச்சுட்டு வந்தீங்களோ தெரியாது. ஆண்டவரே, எங்களுடைய போதகர் அல்ல, நீர் எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும் அந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன் அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற பேசுகிற தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அதை உணர்ந்தவளாய் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக இருதயங்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாய் இருதயத்தை நான் திறக்கிறேன். காதுள்ளவளாய் இன்னைக்கு உடைய சமூகத்தில் நான் அமர என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இரண்டோடு பேசும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, என்னை மறைத்தினை பிள்ளைகளோடு வெளிப்படுவீரா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அது ஆசீர்வாதமான மாற்றங்களை, விளைச்சல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக்கத்தக்கதா எங்கள் பரிசுத்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியும் ஆனவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை. முதல் வரி நம்முடைய கடந்த காலத்தை காண்பிக்கிறது. கடைசி வரி நம்முடைய நிகழ்காலத்தை காண்பிக்கிறது. முதல் வரியில் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள் என்கிற வார்த்தை என்பது அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை அநேக தருணங்கள்ல பிறவி கிறிஸ்தவனா இருந்தால் கூட கர்த்தரால் மேய்க்கப்படுகிற அனுபவம் இல்லாத பிள்ளைகள் ஏராளமான பேர் இந்த உலகத்துல உண்டு. மெய்ப்பனண்டை வந்திருக்கிறோம் நினைச்சு, ஆனா மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் ஏராளமா நினைச்சது இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதத்துல சில காரியத்தை பெருமையா சொல்லுவாங்க. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த குறிப்பிட்ட பாரம்பரியத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே அந்த மார்க்கத்துல மேய்க்கப்படுகிறீர்களா, கர்த்தர் உங்களை மேய்க்கிறாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய கவனத்தில் நான் இந்த மார்க்கத்தார் அந்த மார்க்கத்தார் நான் பல சந்தர்ப்பத்துல சொல்லுவேன். ஐயா, அவருடைய மேய்ப்பர்கள் யாரு பிரதர்? ஓராண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ 5 ஆண்டுக்கோ கூலிக்கு பொருத்தப்படுகிற மேய்ப்பர்கள் அப்படின்னு வசனமும் சொல்லுது. கூலிக்காய் பொருத்தப்படுகிற மேய்ப்பர்களை கொண்டவங்க யாரு பிரதர்? பாரம்பரிய சபையை சார்ந்தவங்க. அப்புறம் சில பெரிய சபையை நோக்கி போறவங்க கொண்ட பிரதர், நாங்க இப்படி இந்த சபையை சார்ந்தவங்க, நாங்க இதுவாக்குவோம், நாங்க 10,000 பேர் ஆராதிக்கிறோம், நாங்க 20,000 பேர் ஆராதிக்கிறோங்கிறவங்க எல்லாம் யாரு கேட்டீங்கன்னா மெய்ப்பன் இல்லாத ஆடு. அதுக்கு கூலிக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறாரு. இங்க அவங்களுக்கு மெய்ப்பனே கிடையாது. எனக்கு சிஎம் ஸ்டாலினை தெரியும், ஆனா அவருக்கு தான் என்ன தெரியாது. எனக்கு பாஸ்டர் தெரியுமா? பாஸ்டர் தெரியும், ஆனா அவருக்கு தான் என்ன தெரியாது. ஒரு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தேன், உங்கள்கிட்ட சொன்ன நான் ஞாபகம் இல்லை. என்னோட நண்பர் ஒருத்தருக்கு அவருடைய பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்க்க விட்டுருந்தாரு. போயிருந்தேன். போனவொன்னு அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் பெங்களூர்ல இருந்தேன், இப்போ நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட செட்டில் ஆயிருக்கிறேன்னா. சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எப்பா நீ பெங்களூர்ல எந்த சர்ச்சுக்கு போறேன்னு ஒரு சர்ச்சு பேரை சொன்னான். சொன்னோடனே பாஸ்டர் பேர் என்னன்னு அதானு தெரியலன்னா. கருப்பா குண்டா இருப்பாருன்னா. அப்ப எவ்வளவு நாளா சர்ச்சுக்கு போறேன்? 6 வருஷமா போறேன். 6 வருஷமா சர்ச்சுக்கு போறாரு, ஆனா பாஸ்டர் பேர் என்ன செய்யாது தெரியாது. இந்த ஆடு தான் மெய்ப்பன் இல்லாத ஆடு. இந்த ஆடு தான் என்னது? மெய்ப்பன் இல்லாத ஆடு. அப்ப நிறைய சந்தர்ப்பத்துல நாம் ஆடுகள் தான் பிரதர் அப்படி நினைச்சாலும் உண்மையாகவே மேய்க்கப்படுகிறோமா என்பது ரொம்ப பெரிய கேள்வி. இந்த ஆடுகளுக்கு மற்றவர்கள் மேய்ப்பதே பிடிக்காது. நான் பெரிய ஆளுமா, என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. நான் இப்படிதான் இருப்பேன், என்னை ஒருவரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாரும் தெரியும், எல்லாம் தெரியும், பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லா ஊழியக்காரையும் தெரியும், சேர்த்துக்கிடுவான். எல்லாம் யார் யார் எப்படி தெரியுமா, எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் லிஸ்ட் வச்சிருப்பான். அவன் யாரும் தன்னை மேய்ப்பதற்கு அலோ பண்ணுகிறவனும் அல்ல. இப்ப இங்க ஒரு கூட்டத்தை குறிச்சு அழகாய் தெளிவாய் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீ முன்னாடி ஒரு வழி தப்பி போன ஆட்டை போல, சிதறுண்ட ஆட்டை போலதான் இருந்த, ஆனா இப்ப நீ எங்க இருக்கிற அப்படி கேட்டீங்கன்னா, மெய்ப்பெரும் கண்காணியானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிற ஆடுகளுக்காக பேசுகிறதான ஒரு செய்தி இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போற செய்தி.
அப்ப அதுக்கு முன்னாடி ஏன் பிரதர் நம்ம வழி தப்பி ஏன் போறோம், ஏன் சிதறுண்டு போகிறோம்? சிதறுண்டு போன ஆடுகள் என்ன அர்த்தம்னா, அது ஆல்ரெடி ஆடா தான் இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, சிதறுண்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் இருக்கும். சிதறுண்ட ஆடுகள், எப்படி அந்த சிதறுண்ட ஆடுகள் உருவாகிறது, எப்படி ஆடுகள் வழி தப்பி போகிறது அப்படி கேட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதுறாரு. 53ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். சிதறுண்ட ஆடு, வழி தப்பி போன ஆடு என்ன செய்யணும், திரியும். அழகான வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா சொல்லுது, திரியுது. நம்ம எதை திரியுதுமோ அது ஆடுக்கு திரியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பல சந்தர்ப்பத்துல காட்டு கழுதைகளுக்கு ஒப்பிட்டு அவர் என்ன செய்வாரு, பேசுவார். அது அப்படியே திரியும். அதனுடைய இடம் இங்க பிரதர் குட்டிச்சுவரை நோக்கி என்ன செய்யும், அது திரியுது. வனாந்தரத்துல திரிகிறது, அது காற்றை உணவாக உட்கொள்ளுகிறது என்றெல்லாம் நிறைய காரியங்களை கர்த்தர் பேசுவார். ஏன்னா திரிகிற ஆடுக்கு சரியான உணவு கிடைக்காது, கடைசியில் எதுதான் மிச்சம், விளங்குதா? காற்றை உணவா உட்கொள்ளுதுன்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கல, அது அந்த காற்றை தான் என்ன செய்யணும், உரியணும். அதான் அதுக்கு பிறகு திரிகிறது. அப்ப இது அழகா இந்த வார்த்தை சொல்லும் போது 2 காரியம் சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குத்தானே நலமாய் தோன்றுகிற வழியில திரிகிற ஆடுகள் பாத்தீங்கன்னா கடைசியில திரியதான் வேண்டியிருக்கும். அது சிதறுண்டு போகும், அது வழி தப்பி போகும். அப்படிப்பட்ட ஆடுகளை தேவனாய் கர்த்தர் மெய்ப்பனாய் இருக்கிற, கண்காணியா இருக்கிற தன் பக்கமாய் தேவனாகிய கர்த்தர் திருப்புகிறார். தன் பக்கமாக தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார், திருப்பி கொண்டு வந்து அவருடைய அருகில வைக்கிறவரா இருக்கிறார். இது எங்கிருந்து பிரதர் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தை துவக்கும் போதே பாத்தீங்கன்னா முதல் வசனத்தில் அழகா சொன்னாரு. 1 பேதுரு 2:1 வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், அப்படி கேட்டீங்கன்னா இது கர்த்தருடைய தயவினாலே கிருபையினாலே நடக்க பெறுகிற காரியமா இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை மெய்ப்பனண்டை கண்காணியான அவர் இடத்துல வச்சிருக்கிறான்னு என்ன அர்த்தம் பிரதர்? உங்களுடைய நீதியை பார்த்தா, உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்தா இல்ல இல்லையா, அவருடைய தயவு வெளிப்பட்டது, அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அந்த தயவினாலே இன்னைக்கு நாம் அவர் பக்கமாய் திருப்பப்பட்டிருக்கிறோம், அவர் பக்கமா என்ன செய்கிறோம், திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப வழி தப்பி போகிற ஆடு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனக்கு தானே சரியாய் தோன்றுகிற காரியத்தை நோக்கி நகருகிற ஆடு வழி தப்பி போயிடும், சிதறொன்றும். ஒரு பெரிய கூட்டத்துல, ஒரு திருவிழா கூட்டத்துல ஒரு பிள்ளையானது தன்னுடைய பெற்றோருடைய கையை பிடிச்சிட்டு போனாலும் சரி, அல்லது பெற்றோர் அதை கையை பிடிச்சிட்டு போனாலும் சரி, வழி தவறாது. எப்ப வழி தவறுனா, பெற்றோர் பிடிச்ச கையை உதறினாலோ அல்லது அது பிடிக்க மறுத்தாலோ அந்த பிள்ளை என்ன பண்ணிடும். நிறைய சந்தர்ப்பத்தில் பீச்சில், திருவிழாக்கள்ல, கூட்டங்கள்ல பார்ப்பீங்க, மிஸ் ஆயிடுச்சு, குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு அறிவிப்புகள் நினைச்சிட்டு இருப்பாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படி மிஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 காரியம் நடக்கும். ஒன்னு என்னன்னா, அது கையை பிடிக்க மறுக்கிறது. பிள்ளை பேரண்ட்ஸோட கையை பிடிக்கலன்னா, அப்படி கூட்டமா இருக்கிற இடத்துல பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, பிள்ளை என் கையை பிடிக்கல, பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளை கையை என்ன செய்வாங்க, விளங்குதா விளங்கலையா? ஒரு கூட்டம் போது எங்கேயோ இடத்துக்கு போறீங்க, இல்லை ஒரு கல்யாண வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, துரு துருன்னு ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த பிள்ளை உங்க கையை பிடிக்கணும், அந்த பிள்ளை பிடிக்கலன்னா நீங்க அந்த கையை பிடிப்பீங்க. அதான் கத்துறோம். ஒன்று நம்ம அவர் கையை பிடிக்கணும், நம்ம பிடிக்கலன்னா அவர் என்ன செய்வாரு, அவர் பிடிப்பார். அவர் பிடிச்சாலும் சரி அல்லது நான் பிடிச்சிருந்தாலும் சரி, சரியானபடி போயிட்டே இருக்கலாம் அவர் கூடவே. அவர் பிடிப்பதை எந்த பிள்ளை உதறுகிறதோ அந்த பிள்ளை வழி தவறி போயிடும். ஏன் உதறிச்சு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா கூட்டிட்டு போன இடம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யல, தெரியல, பிடிக்கல. கூட்டத்து நடுவில் அவங்க அப்பா கையை பிடிச்சு கூட்டு போனாரு, அவங்க அப்பா கூட்டிட்டு போன இடம் அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. அதை விட வேற ஏதோ ஒண்ணு அட்ராக்டிவா அதுக்கு என்ன பண்ணிடுச்சு, அதை உடனே பெட்டர்னுச்சுங்க. சின்ன குழந்தை அப்பா கையை பிடிச்சே போனாரு அல்லது அம்மா கையை பிடிச்சே போனாங்க, அது இழுத்துக்கிட்டே போறாங்க, இதுக்கு அது பிடிக்கவே இல்லை, சுத்திலும் பாக்குது, அங்க பாக்குது, இங்க பாக்குது, ஏதோ ஒண்ணு அதை அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ண உடனே அம்மாவோட கையை என்ன செய்தது, அது உதறது. சும்மாலாம் உதறாது, அது உதறுனா அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கும். எதை நோக்கி, தனக்கு பிடித்திருக்கிற, தன்னை ஒன்னு அட்ராக்ட் பண்ணிச்சு இல்லையா, அதை நோக்கி அந்த குழந்தை நினைச்சு ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். அநேக தருணத்துல இந்த உலகத்துல அந்த சிறு குழந்தைகளை போல நாம் இருக்கிறபடினாலே
பூரண புருஷனாவதற்கான தகுதி நமக்குள்ள இல்லாதபடினாலே நம்ம கர்த்தருடைய கையை விட்டுட்டு அடிக்கடி எங்கெங்க ஓடுறோம். உலகத்துல நிறைய நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, கலர்ஃபுல்லா நமக்கு தோன்றுகிறது, இதெல்லாம் நலமா இருக்கு என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனா பைபிள் வசனங்களை நமக்கு தெரியுமா பிரதர்? தெரியும். கர்த்தர் சொன்னார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் என்ன செய்யுது ஒன்றுதான், ஆனா அதனுடைய முடிவு அது மரண வழிகளா இருக்கிறது, அதனுடைய முடிவு மரணம். வசனம்லாம் தெரியும் பிரதர். பட் ஆனா போகிற பாதையில திடீரென்று ஏதோ ஒண்ணு என்னை அட்ராக்ட் பண்ணுது, நான் உடனே என் கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார், உண்மைதான், நான் அந்த கையை உதறிட்டு டைரக்ஷன் மாறிடுறேன். ஏன் பிரதர்? கர்த்தர் என்னை கூட்டிட்டு போற பாதை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அவர் கையை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் பிடிச்சிட்டு போனேன்னா அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா முழு கீழ்ப்படுதலுக்குள்ள ஒப்பு கொடுத்து அந்த கரத்தை பிடித்து கொண்டு அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது சந்தோஷமா போயிட்டே இருக்கும். விளங்குதா இல்லைங்களையா? அதுக்கு அப்பா கூட இருக்கிறதான் சந்தோஷம் அல்லது அம்மா கூட இருக்கிறதான் சந்தோஷம். அது அப்பாவோட இருக்கிற சந்தோஷம், அது வேற ஒன்னையும் பார்க்காது. அது கையை பிடிச்சிட்டு என்னமோ ஒண்ணு அவங்க அப்பா பதில் சொல்றாரோ இல்லையோ, ஆனா அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பிள்ளைங்க இருக்கு இல்லையா? அவங்க அப்பா காது கூட கேட்டிருக்க மாட்டார், பதில் கூட சொல்லியிருக்க மாட்டார், தன்னை போல பேசிக்கிட்டு கூடவே போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பிரதர்? அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது, ஒரு நாள் வழி மாறாது. இன்னொன்னு அப்படி இல்லைங்கிறதுனாலதான் அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறார், இப்படி பரம தகப்பன் இழுத்துட்டு போறார். ஆனா எனக்கு அது லைஃப் போர் அடிக்குது. என்னங்க போர் அடிக்கும் இல்லையா? அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் கரம் பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது ஒரே மாதிரி லைஃப். சண்டே காலையில் ஆனா சீக்கிரம் எழும்பணும், சண்டே மட்டும் தான் லீவ், என் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா தூங்குறான், நான் மட்டும் என்ன செய்யணும், நான் எழுப்பி இங்கே வரணும், சர்ச்சுக்கு வரணும், இதெல்லாம் போதனை, இதெல்லாம் கேட்கணும். இது எல்லாமே நமக்கு லைஃப்ல அப்படியே நினைச்சது கேட்டதே திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி இருக்குது. உட்கார்றது போர் அடிக்குது, செய்தியை கேட்கறது என்னவா இருக்கிறது, போரா இருக்குது. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள்ல போர் அடிக்கிறதுனால இப்படி உலகத்தை பராக்க பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுல நிறைய நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. உடனே என்ன பண்ணிடுறோம்னா, நான் எனக்கு பிடிச்சமானதை செய்யணும்னு நான் நினைக்கும் போது நான் கையை உதறுகிறேன். கையை உதறதுனால நான் வழி தப்பி போன ஆடுகளாய் மாறிடுறேன், சிதறுண்ட ஆடாய் மாறிடுறேன். அதுக்கு பிறகு எனக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, நான் திரியத்தான் வேண்டும், திரியத்தான் வேண்டும். பழமொழி அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நாய்க்கு எந்த வேலையும் இல்லை, ஆனா நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சியா இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த குறைபாடு உள்ள பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருப்பான். சென்னையில இருந்து எங்க நடப்பான், கன்னியாகுமரி வரைக்கும் நடப்பான், நடந்துகிட்டே இருப்பான். நடக்கிறது மாத்திரம் இல்ல, தேவையில்லாம ஒரு 4-5 மூட்டையை தூக்கி சைட்ல தொங்க விட்டுருப்பான், மேல தூக்கி வச்சிருப்பான். அதுக்குள்ள அப்படி என்னதான் வச்சிருக்கிறான்னு தெரியாது, அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வர நடந்துகிட்டே இருப்பான். ஏன் பிரதர்? புத்தி தெளிவில்லை, அதனால அப்படி நடந்துகிட்டே இருக்கிறான், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், இல்லையே எதுக்கு நீ அப்படி தெரியணும், எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், உனக்கு ஒரு அடைக்கலம் இருக்குதியா, உனக்கு ஒரு மெய்ப்பெண் இருக்கிறாரு, உனக்கு ஒரு கண்காணி இருக்கிறாரு. நமக்கு தான் கண்காணிப்பே பிடிக்கிறது இல்லையே, விளக்குதா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்ற, நான் ஒரு மெய்ப்பனா இருக்கிறேன், நான் உனக்கு கண்காணியா இருக்கிறேன், எனக்குள்ள நீ வந்துட்டேன்னா அதுக்கு பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேரத்துக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? என்னங்க, நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம், நேரத்துக்கு தண்ணி கிடைக்குது, நேரத்துக்கு அதுக்கு என்ன கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ரோட்ல திரியிற நாய்க்கு அதுக்கு நேரத்துக்கு எல்லாம் கிடைக்குதா? அது ஏதாவது கிடைக்குமான்னு ஏங்கி திரியுது. அதனாலதான் திரியறதுங்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறார். வழி தப்பிட்டா சிதறிட்டா திரியத்தான் செய்ய முடியுமே தவிர ஒரு அடைக்கலமாய் ஆசீர்வாதமா வாழ முடியாது. ஆனா மெய்ப்பணம் கண்காணியான ஒரு இடத்துல வந்தோம்னா அந்த கண்காணிப்பு என்பது என் மேல இருக்கிறது உண்மைதான். அது கொஞ்ச நேரம் கண்காணிப்பு அதிகமாகும் போது நமக்கு என்ன உண்டாகும், ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? கண்காணிப்பு என்ன செய்யுது பிரதர்? சில நேரத்தில் என்ன செய்யுதுன்னா பெரிய போரிங்கா இருக்கு. இங்க போன இங்க வந்த, எத்தனை மணிக்கு வந்த, பேரண்ட்ஸ் இத்தனை மணிக்கு உள்ள வரணும், அத்தனை மணிக்கு போனோம்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது இல்லையா? பிள்ளைகளுக்கும் பிடிக்காது, கணவனுக்கும் பிடிக்காது, மனைவிக்கும் பிடிக்காது, ஒருத்திக்கும் பிடிக்காது. என் சௌரியத்துக்கு கூட நான் என் சௌரியத்துக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் திரியத்தான் முடியுமே தவிர ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ முடியாது. இப்ப கண்காணிப்பு என்பது என் மேல இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது. அந்த கண்காணிப்பினாலே சுற்றிலும் இருக்கிற எதிரிகளும் என்ன செய்யப்படுகிறார்கள், கண்காணிக்கப்படுகிறார்கள். அவ்வளவு சீக்கிரத்துல எதிரி எங்க உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதையும் நம்ம என்ன செய்யணும்னா மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த பகுதியில ரொம்ப தெளிவாக வேத வசனங்கள் சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளை
தேவன் தம்முடைய தயவின் நிமித்தமாக கண்காணியான மெய்ப்பனான அவர் பக்கமாக தேவனாய் கர்த்தர் திசை திருப்பி அழைத்து கொண்டார். அது தயவினாலே உண்டான ஒரு பெரிய காரியமாக வேத வசனம் என்பது நமக்கு சொல்லுகிறது. அவர் யாரு பிரதர்? அவர் என்னுடைய மெய்ப்பனா இருக்கிறார். அவர் யாரு பிரதர்? என்னுடைய கண்காணியா இருக்கிறாரு. இது தேவனாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. இதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். இந்த இடத்துல பேதுரு மறுபடியும் இன்னும் ஆழமாய் சொல்லுகிறார். பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது, அதுக்கு முன்னாடி மெய்ப்பர்களை பற்றி பேசுறார் 5ஆம் அதிகாரத்துல. மெய்ப்பன் எவ்விதமாய் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். பேசிட்டு சொல்றாரு, பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது நீங்க என்ன செய்வீங்க? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போ பிரதான மெய்ப்பன் வருவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அதுக்கு முன்னாடி என்னை மெய்ப்பதற்கு தேவன் சாதா மெய்ப்பர்கள் வச்சிருக்கிறார். அப்படின்னு வச்சுக்கிடும். எங்களை மாதிரி சாதா மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அவர் யாரு பிரதர்? பிரதான மெய்ப்பன். அவருக்கு பெரிய மெய்ப்பன் என்கிற ஒரு அடையாளம் உண்டு வசனத்துல. நாங்க யாரு பிரதர்? சின்ன மெய்ப்பன். சின்ன மெய்ப்பன் எப்படி ஆடுகளை மேய்க்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா சொன்னார். அப்படியெல்லாம் சரியா நடந்துச்சுன்னா பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது நீங்கள் வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். அப்ப கர்த்தர் என்ன மேய்க்கிறாரு பிரதர்? கர்த்தரன் கண்காணியா இருக்கிறாரு. அவருடைய பாதத்திலே நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு எந்த மெய்ப்பனும் தேவையில்லை என்று சொல்லுகிற ஆடு என்ன செய்யாதுன்னா ஒரு காலத்திலும் கட்டுக்குள்ள வராது, அது சிதறுண்டு போகும். அதனாலதான் பேதுரு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். கண்காணிப்பு, கண்காணி, அதையும் ஆண்டவராய் கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை யாராவது வாசி பார்ப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் என்ன செய்ய எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பகுதி என்பது தெளிவாய் சொல்லுகிறது கண்காணிப்பு. இயேசு கிறிஸ்து சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபைக்கு கண்காணிக்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவன் சிலரை கண்காணிகளாக என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நல்ல தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த மனுஷன் யாரு? கொர்நேலி. அவன் தேவன் மீது பக்தி உள்ளவன், தேவன் மீது பயம் உள்ளவன். அவனை சந்திக்கணும்னு கர்த்தர் வரும்போது கூட தூதனை அனுப்பினார். ஆனா தூதன் வந்து என்ன சொன்னார்னா, நீ இப்படி இப்படி எல்லாம் வாலியான்னு சொல்லல. இந்த ஊருக்கு ஆள் அனுப்பு, இந்த ஊர்ல இந்த தெருவுல பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை அழைச்சி கூட்டிட்டு வா, அவர் வந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்ப தேவ தூதன் புதிய ஏற்பாட்டுல வந்தாரா பிரதர்? புதிய ஏற்பாட்டுல இந்த பகுதியில வந்தது அடையாளப்படுத்தப்படுகிறது. எங்க? கொர்நேலி நாட்கள். இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு தானே. அங்க தேவதூதன் வந்தது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனா வந்தாலும் உனக்கு நான் பேதுரு வச்சிருக்கிறேன், பேதுரு சொன்னதை கேளுன்னு சொல்லுவான். இப்ப தேவன் அவர் சுயமாய் ரத்தத்திலே சம்பாதித்த சபையை கண்காணிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அவர் மெய்ப்பர்களை, கண்காணியானவர்களை ஏற்படுத்துகிறார். அதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாயிரு என்று தேவனாய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு? மந்தை குறித்து என்ன செய்? எச்சரிக்கையாரு. மந்தைக்குள்ள ஒரு மலைப்பாம்பு பூந்துருச்சுன்னா மலைப்பாம்பு அடிக்கப்பட வேண்டியதை தவிர அது என்ன செய்யப்பட வேண்டியதல்ல, விரட்டப்பட வேண்டியது அல்ல. விரட்டினா என்ன ஆகும் பிரதர்? வெளியே போயிட்டு மறுபடியும் அடுத்த அரை மணி நேரத்தில் எங்க வரும்? அது உள்ள வரும். அப்ப உள்ளே வருகிற மலைப்பாம்பு அடிக்கப்படணும், அப்பதான் ஆடு காப்பாற்றப்படும். உள்ளே வருகிற சிங்கம் என்பது பீறி போடப்பட வேண்டியது, கரடி என்பது என்ன செய்யப்பட வேண்டியது? பீறி போடப்பட வேண்டியது. அது எச்சரிக்கையாயிரு அப்படிதான் ஆண்டு சொல்லுவார். ஏன் பிரதர் கண்காணிக்கிறோம்? ஏன் பிரதர் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? எங்க நிக்கிறீங்க? எனக்கு அப்படி ஒரு சாஃப்ட்வேர் கர்த்தர் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு உள்ள. நீங்க எந்த முனையில எங்க எவங்க கூட இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஆல்ரெடி கர்த்தர் சாஃப்ட்வேர் உள்ள வச்சிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ எங்க போறீங்க, என்ன வாரீங்க, யார் ஒருத்தர் சொல்லுவாங்க நீ அங்க நிக்கிற இங்க நிக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அங்க போனீங்க இங்க போனீங்க, அந்த வாசல் நின்று. அது மாதிரி நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. அதனால நீங்க எங்க போனாலும் உங்களை குறிச்சு என்ன ஆகிட்டே இருக்கணும், அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எங்க நிக்கிறீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லுவான்.
கரெக்டா தெரிஞ்சிடும், தெரியாமலாம் இருக்காது. ஏன் பிரதர்? மெய்ப்பனுக்கு கண்காணி ஆனவனுக்கு அதான் வேலை, அதான் வேலை. கண்காணிப்பா இருக்கிறதா எங்களுடைய வேலை, மெய்ப்பதான் எங்களுடைய வேலை. நாங்க ரம்பாடி வாட்ச்மேன் டியூட்டியை கரெக்டா பார்க்கணும். அப்படிதான் கர்த்தர் எங்களை அழைச்சார். என்ன ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிடும் போதே எசேக்கியேல் 33 சொல்லிதான் கூப்பிட்டார். எப்பா நீ காவலாளி வான் கூப்பிட்டார். வாட்ச்மேன் டியூட்டி தான் எங்களுக்கு. இப்போ வாட்ச்மேன் என்ன செய்வார் பிரதர்? எப்பொழுது விழிப்பா இருப்பார். நீங்க ஏடிஎம் வாட்ச்மேனை பார்த்துலாம் சொல்லாதீங்க, அவர் தூங்கிட்டு இருப்பார். இந்த வாட்ச்மேன் வேற, இவர் விழிப்பா தான் நினைச்சோம். எல்லையில் இருக்கிற வாட்ச்மேன் வச்சுக்கிடுங்களேன், நாட்டோட பார்டர்ல இருக்கிற மாதிரி நாங்க. கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு கேட்டீங்கன்னா, எங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப எச்சரிக்கையா இரு அப்படிங்கிற வார்த்தையும் ஆண்டவர் அங்கே பயன்படுத்த சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 1:1 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்த வான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் பவுல பேதுரு மாத்திரம் கண்காணிகளா வைக்கல, அதுக்கு கீழே ஒரு பெரிய செட்டப்பே வச்சிருந்தார். சபையினுடைய செட்டப் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. எப்படி பிரதர்? சபைக்குள்ள அப்போஸ்தலர் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, சுவிசேஷகர் இருந்தாங்க, மெய்ப்பர் இருந்தாங்க, போதகர் இருந்தாங்க, மூப்பர் இருந்தாங்க, கண்காணியானவர்கள் இருந்தாங்க, உதவியாளர்கள் இருந்தாங்க. இது எல்லாமே கர்த்தரால் உருவாக்கப்பட்ட செட்டப். எதுக்கு பிரதர் கேட்டீங்கன்னா, சபையை கண்காணிப்பா நடத்துறது. ஆதி காலம் சொல்ல ஒரு 20-25 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா, சர்ச்சில் ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தா சர்ச்சில் இருக்கிற யாரா இருந்தாலும் கூட்டு நறுக்குன்னு கொட்டிடுவாங்க. ஒரு பேரண்ட் கூட அவங்ககிட்ட போய் என் பிள்ளையை கொட்டுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு நினைச்சல கேட்க மாட்டாங்க. சர்ச்சில் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை சேட்டை படிச்சா கூட்ட திட்டுவாங்க, நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படி பண்ணா நமக்கு எவ்வளவு கோவம் வருது இல்ல? எங்க மூப்பர் கொட்டுறது? நாங்க கொட்டினாலே உங்களுக்கு கோவம் வருது. உனக்கு யாரையும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்க? வேற எங்க இருந்து சபையில் இருக்கிற மூப்பர் எப்படி கொட்டுவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா? கர்த்தர் ஆதியில அப்ப அதுக்குதான் சபை என்ற ஒன்றை உருவாக்குனார். அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்குள்ள பாருங்க, சின்ன சின்ன கிராமங்களா இருக்கும். அதில் இருக்கிற சில பெரியவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவர்கள் சிலரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவையா அங்க நின்னா, இவையா அங்க போனா, அவையா அங்க பார்த்து சிரிச்சா, அவையா சைட்ல பார்த்துட்டு போனான்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒழுக்கங்கள், சில நல்லொழுக்கங்கள்லாம் சரியானபடி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது இருந்தது. இன்னைக்கு கட்டுப்பாடு கிடையாது, கேட்பதற்கு நாதி கிடையாது, கேட்பதற்கான ரைட்ஸ்கள் பறிக்கப்பட்டு விட்டது. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் இல்ல, பப்ளிக்கில் இருக்கிற எல்லாருக்கும். நீங்க பீச்சுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அங்க எல்லாம் தரக்குறைவா தான் இருப்பா. நீங்க தான் கண்ண மூடிட்டு என்ன செய்யணும்? போகணும். அப்படிதான் இன்னைக்கு போதிக்கப்படுகிறது. நீ அதை பார்க்க கூடாது. நீ என்ன பண்ணணும்? கண்ணு இருக்குது, எப்படி கண்ண மூடுறது? நான் அரைகுறையா ஒரே உலாத்திட்டு இருப்பேன், நீ தான் கண்ண முடிக்கணும். கண் இருக்குதுயா, குருடனா இருந்தாதான் ஏன் பார்க்க மாட்டான்? ஒரு குருடன், ரசிக்கப்பட்ட ஒரு குருடன்ட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், எப்பா சரிப்பா இவனுக்கெல்லாம் கண்களுடைய இச்சையை குறித்து நிறைய பேசுறோம், உனக்கு இச்சை எப்படி வருதுன்னு கேட்டேன். குருடனுக்கும் இச்சை வரும் இல்லையா? உனக்கு எப்படி இச்சை வருதுன்னு கேட்டான். ஒரு வார்த்தை சொன்னா, நடந்து வர சவுண்ட்ல கூட வரணும், போட்டிருக்கிற சென்ட் ஸ்மெல்ல வரணும். உண்மையிலே நான் கேட்டேன் ஒரு குருடன், ஏப்பா உனக்கு இச்சை இருக்கா இல்லையா? அது எப்படி உனக்குள்ள வருது? மற்றவனுக்கு கண் இருக்கு, எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு சுத்துவேன். அப்படிப்பட்ட உலகம். நீ தான் கண்ண மூடிட்டு நினைச்சுக்கணும், போகணும் என்று சொல்லுகிற உலகம். நீ யாரையும் கேட்கவே கூடாது. இன்னும் ரூல்ஸ் தான் வரல, சட்டம் தான் வரல. பேரண்ட்ஸும் பிள்ளைகள் அடிச்சா கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு அந்த ரூல்ஸ் வந்துச்சுன்னா ஜெயிலாம் நிறைய கட்டணும், இடம் பத்தாது. இன்னும் அது மட்டும் தான் இங்க வரல. கண்காணிப்புக்கு கட்டுப்பட மறுக்கிறவர்கள் ஒரு காலகட்டத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பரிசுத்தான உதவி கொண்டு கண்காணிகளை நியமிக்கிறாரு, பரிசுத்தான உதவி கொண்டு மேய்ப்பர்களை நியமிக்கிறாரு. இப்படி அநேக கண்காணிகளை கொண்டு தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். இப்ப கண்காணிப்புக்கு நான் கட்டுப்படணும் இல்லையா? கட்டுப்படாம எப்படி கண்காணிப்பினுடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரிப்பது? இவைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒன்றாயிருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணாரு பிரதர்? திருப்பினார். வழி தப்பி போன ஆடுகள் திரும்புவதற்கான வழிகளை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாமே, 1 ராஜாக்கள் 8:48. தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்காகவும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்காகவும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அப்படின்னு எழுதுறாரு சாலமோன்.
என்ன சொல்லப்படுகிறது பிரதர்? சிறைப்பிடித்து கொண்டு போயப்பட்டாச்சு. இன்னைக்கு ஆடு சிறைப்பட்டு போயிட்டு அது வெளியே உட்கார்ந்து இருக்குது. இப்ப அந்த ஆடு அங்கதான் உட்கார்ந்து இருக்குது. அங்க இருந்துட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட என்ன செய்யுது? மனம் திரும்புது. எதை நினைச்சு திரும்புது பிரதர்? கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாருன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த தேசத்தை என்ன செய்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருகிறது. தேவரி கொடுத்த நகரத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருகிறது. நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய மனமாற்றத்தை அது உருவாக்கும் போது அவர் சொல்றாரு, அங்கிருந்து எதை நோக்கி ஜெபிக்குதான்? ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறது. ஏன் பிரதர்? தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டணம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நினைச்சு ஆனா ஜெபிக்கிறது யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். அந்த கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அழகா சொல்றாரு, ஆலயத்தை நோக்கி ஜெபிக்குதுன்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் எழுந்தருள இடம் மாத்திரல்ல, அவர் என்னை வைத்து உருவாக்குற இடம். என்னை வைத்து தேவன் சுத்தப்படுத்துகிற இடம், என்னை வைத்து உருவாக்குற இடம் என்னது? என்னவா இருக்கிறது? சபையா இருக்கிறது. ஆதியிலும் சரி இன்னைக்கும் சரி என்னை வைத்து தேவன் உருவாக்குறார். அப்ப பிரதர், இன்னைக்கு ஆதி காலத்துல அந்த ஒரு ஆலயம் இருந்துச்சு, அவங்க வெளியே இருந்து பார்த்து கரெக்டா இருந்துச்சு. நீ தான் தெரு தெரு இருக்க பிரதர், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அப்படி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நான் உருவாக்கப்படுகிறேன் என்று சொல்லி, இதுல எனக்கு இந்த உருவாக்கம் இருக்குதியா, என்னை கர்த்தர் இப்படி நடத்துறான்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சபைக்கு ஆராதனையில பங்கெடுக்கிறவங்க எத்தனை பேர்? மேடை பக்கத்துல ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருந்தேன். அப்ப சந்தோஷபுரத்துல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு அம்மா வந்து எங்கிட்ட பேசிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, அண்ணே ஜனவரி மாசம் 19ஆம் தேதி நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்க. அதை விட நம்ம என்ன சொல்லுதுன்னா, 19ஆம் தேதி 2020 எப்போ நீங்க ஒரு மீட்டிங் பேசுறீங்க, 19ஆம் தேதி 2020 நீங்க பேசுறீங்க. ஜனவரி மாசம் 19/1/2020 அன்னைக்கு நீங்க பேசுனது இன்னைக்கு என் ஒழுங்குல இருக்கு. மல்கியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை ஞாபகப்படுத்தினீங்க. சபையில ஆராதனையில என்ன நடக்கிறது என்பது நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. அன்னைக்கு நீங்க பேசின வசனங்கள் எனக்கு கோர்வையாய் அப்படியே மைண்ட்ல இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நான் சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும் போதும் என் தேவன் அங்கே என்னை பரிசுத்தப்படுத்த காத்திருக்கிறார் என்று நினைச்சுதான் நான் போறேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல, எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஒருவேளை தேவன் என்னை வச்சு சபையில உருவாக்குறார், அதுக்கு தான் நான் ஆராதனைக்கு போறேன், சண்டே அன்னைக்கு அந்த ஆராதனை எனக்கு அப்படிப்பட்டதா இருக்கிறது என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இருந்தாதான் இன்னைக்கு சபைகள்லாம் விளங்கி இருக்குமே. எனக்கு தெரிஞ்சு 90% சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே அன்னைக்கு மத்தியானமோ அன்னைக்கு ஈவினிங்கோ நான் பேசும்போது நான் கேட்கிற கேள்வி, அப்பா இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களுக்கு உங்க சர்ச்சில் என்னத்தை பத்தி பேசினான்னு கேட்டா ஒருத்தனுக்கும் சொல்ல தெரியாது, ஒருத்திக்கும் சொல்ல தெரியாது. இதை குறித்து பேசப்பட்டது, கர்த்தர் உங்கள்கிட்ட எதை உணர்த்தினாரு, எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன்னா அது எனக்கு சடங்காச்சாரமான ஒன்றை போல மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமையான போய் 2 மணி நேரம் எங்க உட்காரணும், உட்காரணும். அப்படிதான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அதுதான் சொன்னார், ஐயா செபிக்கிறது கர்த்தரை நோக்கி தான். ஆனா அந்த ஆலயத்தை குறிச்சு ஏன் கர்த்தர் அப்படி எழுதுறாருன்னா, அதை நோக்கி ஜெபிக்கும் போது எனக்கு விடுதலை உண்டாகுது. ஏன்னா அங்கதான் தேவன் என்னை உருவாக்குகிறார், அங்கதான் வச்சு உருவாக்குறார். அங்க வச்சு தேவன் என்ன நினைச்சு சரிப்படுத்துகிறாரு, காரியங்களை நினைச்சுறாரு, அவர் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப துணிகரமான ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? எங்க உருவாக்கப்படுகிறோம் அங்க உண்மை அது இல்ல, எங்க உருவாக்கப்படுகிறோம் அங்க காத்திருக்கணுங்கிற எண்ணம் இல்ல, இந்த கண்காணிப்புக்கெல்லாம் அடங்கி இருக்கணுங்கிற எண்ணம் இல்ல, மெய்ப்பன் என்கிற அந்த ஒரு காரியத்துக்கெல்லாம் அடங்கி இருக்கணும் எண்ணம் இல்ல. இது எல்லாமே கர்த்தர் அழகா தெளிவா தானே எழுதுறார். அவர் தானே ஏற்படுத்தினார், அவர் ஏற்படுத்தினார். அது கீழே இப்படி, அது கீழே இப்படி, அது கீழே மூப்பர்கள் வரைக்கும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படித்தான் வேத வசனம் என்பது நமக்கு சொல்லுது. இதுதான் மனம் திரும்புதல். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொன்னார், 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அதே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
நம்முடைய தேவன் இடத்திற்கே திரும்ப கடவன். அவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தயை பெருத்தவர், தயை பெருத்தவர். அதனால்தான் பேதுரு ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அந்த தயவினாலே, அந்த தயவை ருசி பார்த்ததுண்டானால் நீங்கள் மறுபடியும் யார்ட்டு வருவீங்க? கண்காணியான மேய்ப்பரிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அது தேவனுடைய தயவை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஓசியா 6:1, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். அடிச்சதான் அவர் தான், குணமாக்க போறதா அவர் தான். அடிக்கடி அடிக்கப்படுகிறவன் பாக்கியவான். வாழ்க்கையில் என்ன உண்டாக்காதுன்னா பெரிய தீமை ஒன்றும் வராம காக்கப்படுவான். செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனையே கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பெரிய காரியத்தை நோக்கி அவன் என்ன ஆகிட்டே இருப்பான்? நகர்ந்துகிட்டே இருப்பான். அதனால நான் சொல்லுவேன், அடிக்கடி அடிக்கப்படுகிறவன் பாக்கியவான். அப்ப இந்த பகுதியில் அழகா தெளிவா ஓசியால ஆண்டவர் எழுதுறார் பாருங்க, எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஐயா, இப்படித்தான் தேவனாய் கர்த்தர் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். அந்த தேவன் தான் சொன்னாரு அடுத்த அதிகாரத்துல ஓசியா 7:16 ஒண்ணு சொன்னார், திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரகத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 14 சொன்னாரு, அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். அழகா தெளிவா கர்த்தர் பேசினார். திரும்புங்கன்னு சொன்னார். திரும்புங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, திரும்புறாயா ஆனா தேவனிடத்திற்கு திரும்பல. சர்ச்சுக்கு தான் வந்தாயா ஆனா கர்த்தர் இடத்துல வரலன்ற. உங்களை சொல்லல, உங்களை சொன்னா நீங்க தான் மனம் மாறணும். ஆலயத்துக்கு வந்திருக்கிறான், சபைக்கு வந்திருக்கிறான், ஆராதனைக்கு வந்திருக்கிறான், ஆனா என்கிட்ட வரலன்னு கர்த்தர் சொன்னார்னா ஏன் சொல்றாருன்னா, வந்து திராட்சரசத்துக்கும் என்னத்துக்கும் தானியத்துக்கும் கிடைச்ச பிறகு விட்டுட்டு ஓடிடுவான். கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவான்? தூஷிப்பான். கிடைக்கிற வரைக்கும் தான் அப்படியே உட்காந்து பம்மிக்கிட்டே இருப்பான். எல்லாம் கிடைச்சு முடிச்சது பிரதர் விலகி ஓடிடுவான். நான் சொல்லல, இதெல்லாம் வசனம் சொல்லுது. கர்த்தர் அழகா தெளிவா எழுதுறார். திராட்சரசத்துக்காக தானியத்துக்காக வருகிறவன் ஒரு நாள் என்ன பண்ணிடுவான்? விட்டுட்டு ஓடிடுவான். கர்த்தரை விட்டுட்டு. நல்ல விலகி கொள்ளுங்க. உங்க பிள்ளை இருக்கு, திரும்ப உங்க பிள்ளை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உங்க பிள்ளை இருக்கு, உங்களை பார்க்கும் போதெல்லாம் கட்டி பிடிக்குது, கிஸ் பண்ணுது, நம்ம சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா அது கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ண அடுத்த செகண்டப்பா இன்னைக்கு அது வாங்கி தெரியல, அடுத்த முறை மடி கிட்ட வந்துச்சு, மறுபடியும் கட்டி பிடிச்சது, மறுபடியும் கிஸ் பண்ணிச்சு, அடுத்த ரிக்வஸ்ட் வச்சுது. அப்போ உங்களுக்கு அது கிட்ட வருதுனால என்ன தோணும்? ஏதோ ஒண்ணு கேட்டு வருது அப்படிதான் தோணும். ஏதோ ஒண்ணு கேட்க வருதுன்னு தோணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த அன்புக்கு என்ன, அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? கர்த்தர் சொல்றப்ப எப்ப கிட்ட வந்தாலும் எதையோ கேட்டே வந்தா என்ன அர்த்தம்? நான் ஒரு மனுஷன் இருக்கிறேன், உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்தினவர் இருக்கிறேன். என்னைக்காவது வந்து என் கூட சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிருக்கியா? என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் இல்லாம, இந்த விண்ணப்பம் இல்லாம என்னைக்காவது என்கிட்ட வந்து என்ன பாத்திருக்கியான்னு கேட்பார்ல. வரும்போதெல்லாம் ஒரு லிஸ்ட், ஆண்டவர் எனக்கு இது தந்துடும், எனக்கு பிள்ளைக்கு இது தந்துடும், என் பேரனுக்கு இது தந்துடும். வரும்போதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை தூக்கிட்டு வந்து அவர் எப்படி பார்ப்பாரு? அந்த லிஸ்ட்டை தூக்கிட்டு வர்ற எந்த பிள்ளையும் விட்டுட்டு ஓடிடும். கிட்ட வந்து எப்பொழுதெல்லாம் கொஞ்சதோ அப்பொழுதெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்குதுன்னா அது வெரி டேஞ்சரஸ் பிள்ளைன்னு அர்த்தம். சும்மாவும் அன்பு காட்ட அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? தெரியணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தர் பாப்பாரு, இடம் வெறுப்பா இருக்கடா, எப்ப பார்த்தாலும் உன்னை தூக்கிட்டு வந்து எனக்கு இது தந்துரு அது தந்துருன்னா என்ன அவர் என்ன பண்றாரு? அப்போ ஒரு மனுஷனா அவரை நீங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம். உங்களுக்காக ரத்தம் சிந்தவரை பார்க்கலன்னு தானே அர்த்தம். அப்ப கர்த்தர் சொல்ல, திரும்புறான், வர்றான், ஆனா என்கிட்ட வரல. திராட்சரசத்துக்கு தானியத்துக்கு வரான், கிடைச்ச பிறகு ஓடி போயிடறான். அதுவும் ஆண்டவரை தூசித்துட்டே ஓடிறான் சிலவன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இந்த பட்டியல் என்பது அப்படிதான் சொல்லுது. அப்ப திரும்புகிறார்கள் ஆனா என்கிட்ட இல்லை என்பதையும் கர்த்தர் அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஓசியா 14:1, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன்னுடைய அக்கிரமத்தினால விழுந்தாய். அடுத்த வசனம், வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்துல திரும்புங்கள். வார்த்தையை வச்சு கொஞ்சம் ஒன்னாடி ஒட்டிக்கிட்டி பார்த்து எல்லாம் நீ மாறணுமா மாறி உன் தேவனிடத்துல திரும்பு. இப்ப மல்கியா 3:7 நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி
என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. என்னமோ கரெக்டா இருக்கிற மாதிரி கேட்பான். கர்த்தரிடத்துல திரும்ப மூடுதான் இருக்கிறேன், எதுல திரும்பணும்? ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி கேட்கறது. நீ என்னை வஞ்சிக்கலாமான்னா எதுல வஞ்சித்தேன்? அவர் லிஸ்ட் கொடுத்தாருன்னு தாங்க மாட்டீங்க. நீங்களே எழுதினாலே எத்தனை காரியத்துல மனம் திரும்ப வேண்டிங்கிறதுக்கு ஒரு கொயர் நோட்டு பத்துமான்னு தெரியாது. கம்ப்யூட்டர் அப்படிதான் சொன்னேன், அண்ணே மனம் திரும்பணும் அப்படின்னு. நான் சொன்னேன், வேற பேப்பர் எடு, உட்காந்து எழுது, என்னென்னலாம் நீ மாற வேண்டியிருக்குது, இதெல்லாம் உனக்குள்ள மாற்றணும்னு எழுது அப்படின்னு. ஒரு 4 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்னா, அண்ணே ஒரு நோட்டே முடிய போகுது, இன்னும் போயிட்டே இருக்கணும். அவன் பாக்கியவான்னு நினைக்கேன். ஏன்னா கர்த்தர் அவன்ட்டு அவ்வளோ உணர்த்தியிருக்காரு. ஒரு நோட்டே முடிய போற அளவு. விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையில நான் பேப்பர் எடுத்து எழுத சொன்னேன், அவன் நோட் எடுத்து எழுதி அவனுக்கு என்ன செய்யல, பத்தல. அவ்வளோ காரியம் இருக்கு. சரிங்க, இப்ப கர்த்தர் உங்ககிட்ட இதெல்லாம் நீ மனம் திரும்புன்னு பேச ஆரம்பிச்சு எவ்வளவு குறை இருக்கும்? நம்ம யோசிச்சாலே அவ்வளவு வருதுங்க. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் உங்ககிட்ட அவ்வளவு குறை இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்ல, திரும்பியா, அது காணிக்கை விஷயமானாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ திரும்பி வா, தேவனண்டை வா, கர்த்தரிடத்துல நினைச்சு உன் வாழ்வை திருப்பு. இது தேவனாய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. சரிங்க, இப்படி வந்து நான் தேவனண்டை அமர்ந்திருப்பதனால எனக்குள்ள என்ன ஆசீர்வாதம்? இப்ப நான் தேவனண்டை திருப்பப்பட்டிருக்கிறேன், மேய்ப்பரிடத்தில் இருக்கிறேன், கண்காணியானவரிடத்தில் இருக்கிறேன். இப்ப தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார், அதுதான் அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சமா இருக்கிறது. இதுல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆண்டு சொன்ன எல்லாத்தையும் ஒழிச்சிருந்தார். அல்ல, பெரிய லிஸ்ட் போட்டார். துர்க்குணம், அந்த துர்க்குணங்கிறதுக்குள்ள நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 2000-3000 வரும் உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம். அப்புறம் கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். போன போட்டு என்ன செய்யறது? இப்படியாமே இப்படி ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான், அதை ஒழிக்காம நீங்க கர்த்தருடைய பிள்ளை கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை ஒழிக்கணும் முதல்லன்றார். அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஞான பாலின் மேல் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வாஞ்சியாருங்க. புதிதாய் குழந்தை பிறந்திருக்கு பிரதர், அதுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. பாலை குடிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அவ்வளவுதான். திரும்ப குடிக்க வேண்டியது, திரும்ப தூங்க வேண்டியது, திரும்ப குடிக்க வேண்டியது, திரும்ப தூங்க வேண்டியது, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னா, புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலின் மீது வாஞ்சியா இருக்கிறதோ அப்படி இருந்தார். குழந்தை இல்ல, புதிதாய் பிறந்த குழந்தை அழ அதுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய வாஞ்சை முழுக்கவே என்னது? பாலுக்காகத்தான் அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறது. வசனத்துக்கு ஆண்டு சொன்ன களங்கம் இல்லாத ஞானப்பால், களங்கமே இல்லாத ஞானப்பால் அப்படின்னு வசனத்துக்கு ஆண்டு சொன்னார். அப்ப கர்த்தர் சொல்றார், ஐயா நீ கிறிஸ்துவண்டை திரும்பப்பட்டது உண்மைன்னா, மேய்ப்பினிடத்துல கண்காணியானவிடத்தில் இருக்கிறது உண்மைன்னா, உனக்கு வசனத்தின் மேலே அப்படிப்பட்ட தாகம் இருக்குன்னார். இருக்கா? இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு வரணும்னா காலையில் எழுப்பி பைபிள் கூட வாசிக்க மாட்டோம். நேற்று வரைக்கும் வாசிக்கிற பழக்கம் இருந்தா கூட இன்னைக்கு காலைல வாசிக்க மாட்டீங்க. என்ன சொல்லிட்டு கிளம்பியிருப்பீங்க? உங்களாம் சொல்றேன், டெய்லி காலைல பைபிள் வாசிக்க பற்றி இன்னைக்கு வாசிக்கல. ஏன் வாசிக்கல? சர்ச்சுக்கு தானே போக போறோம், அங்கவே வசனம் தானே கேட்க போறோம். ரைட்டுங்க. இது எப்போ பிறகு கண்டினியூ ஆகும்? நைட் வரை கண்டினியூ ஆகும். இப்போ நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. எதுல? இந்த 2 மணி நேரத்தில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அப்ப இந்த வசனத்துக்கு புறம்பா இருக்கிறது என்பதான் உண்மை. இங்கவே வசனம் பரவாயில்லைங்க, எப்பவும் போல ஒரு அதிகாரம் வாசிடுவோமே, என்ன இப்போ 2 அதிகாரம் வாசிடுவோமே, அங்க போய் அடுத்த அடிஷனலா கேட்க போறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா இன்னும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எப்படி சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா? காலையில நீங்க என்ன வாசிங்களோ அது கர்த்தர் நீங்க பேசிட்டு இருப்பாரு. அப்ப உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல. என்ன மகிழ்ச்சி? கர்த்தர் என் கூட
பேசுறாரு, இடைபடுறாரு, காலையிலே என்கிட்ட உணர்த்தினாரு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்களே. காலையில நீங்க பைபிள் ஆசி ஜோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள எழும்புகிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் சொல்லும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருந்து வாழ்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும். மனுஷனே பார்க்காம எவங்கிட்டையும் போய் எதுக்காகவும் நிக்காம உங்க சொந்த காரியத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் சில காரியங்களை செய்யும்போதோ சாதாரண இந்த விஷயத்தை கூட கர்த்தர் எவ்வளவு அழகா நம்மளை குறிச்சு அவர் அறிஞ்சிருக்கிறாருங்கிற பெரிய மகிழ்ச்சி. அது எப்ப கிடைக்கும் பிரதர்? காலையில எழும்பி நீங்க ஜோம் பண்ணி பைபிள்லாம் வாசிட்டு ஆயத்தமாகி ஆராதனைக்கு வந்தீங்கன்னா அந்த நாள்ல பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவனாய் அந்த மந்தைக்குள்ளே கண்காணியாளர்களிடத்தில் இருப்பதுதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது சொன்னார் பாருங்க 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவி கேட்ச மாளிகையாக. ஜீவனுள்ள கல் எப்போ சிங்கிளா இருக்காது, அது கற்களா தான் இருக்கும். ஜீவனுள்ள கல் என்ன செய்யாது, சிங்கிளா இருக்கவே இருக்காது. ஜீவனுள்ள கல் இணைந்துதான் இருக்கும். அந்த இணைந்து இருக்கிற அந்த கல்லுக்கு பாத்தீங்கன்னா எந்த பாகுபாடும் இருக்காது, எந்த வித்தியாசம் இருக்காது. அது அவ்வளவாய் நேசித்து ஒன்றோடு ஒன்று என்னவா இருக்கும்னா இணைந்து இருக்கும். அதுக்கு பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், இசைவாய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இசைவாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். நீங்க எபேசியன் புஸ்தகத்துல அந்த ஜீவனுக்கு ஏற்ற கல் எப்படி சபையாய் கட்டப்படுகிறது என்பதை குறித்து 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவளா இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லா இருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கேற்ற பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவ்வளவு அழகா கர்த்தர் கட்டி எழுப்புறார். மூளைக்கல் கிறிஸ்து, அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். மூளைக்கல் கீழ் இருக்கிற கல் வெளியே தெரியாது, அஸ்திபாரம் வெளியே என்ன செய்யும் தெரியும். தேவனாய் கர்த்தர் சபையினுடைய உருவாக்கத்திற்கு அப்படிதான் பயன்படுத்தினார். ஒரு சபையை உருவாக்குவது அப்படிங்கிற பொறுப்புல அந்த இடத்துல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அழைப்பு பெற்றவர்கள் இல்லைன்னா சபை உருவாகாது. பாஸ்டர் தானே முக்கியம், பாஸ்டர் 3வது தான். முதல்ல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல போய் நிக்கணும். அந்த கிராமத்துல தான் சபை உருவாகும். உருவாக்கப்பட்ட சபை அந்த அஸ்திவாரம் போட்ட பிறகு பாஸ்டர் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். அவர் என்ன செய்வார், கல்லெல்லாம் வச்சு இசைவாய் கட்டுவார். இசைவாய்னா என்ன அர்த்தம்னா நீங்க மியூசிக் வாசிக்க நினைச்சுடுங்க. ஒரு காரியம் மாத்தி இசைக்கப்பட்டாலும் என்ன உண்டாகும், 4 பேர் இசை வாசிக்கிறாங்க, அதுல ஒருவர் மிஸ்டேக் பண்ணாலும் பாடல் பாடுகிறதுல வெளியே வர்ற அவுட்புட்ல என்ன உண்டாயிரும், தடுமாற்றம் வருமா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இல்லாம ஒரு இடத்துல சபை என்பது உருவாகாது. இன்னும் நான் தெளிவா சொல்றேன். 1 2 3 போட்டு பவுல் சொன்னார் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல அத நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 பேசுவார் பாருங்க. வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது போதகர்கள், பின்பு அற்புதங்கள், பின்பு குணமாக்கும் மரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகளை என்ன பண்ணார், ஏற்படுத்தினார். அப்ப அப்போஸ்தல அழைப்பு தீர்க்க தரிசன அழைப்பு எப்படி கேட்டீங்கன்னா, ஏன் அவர்கள் வேணும்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பயப்படாதவர்கள். மனுஷனுக்கு அவங்க மேல இருக்கிற அழைப்பு அப்படிப்பட்டது, எதுக்கும் பயப்பட மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் அசர மாட்டான். ஏன்னா அவனோடு தேவன் இருக்கிறார், கர்த்தர் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், அவனுக்கு நல்லாவே தெரியும். பயப்படுற தீர்க்கதரிசி கர்த்தர் பயன்படுத்துறதுல நல்லா பயன்படுத்தப்பட்ட எலியாவா இருந்தாலும் ஒரு கட்டத்துல பயந்துட்டார். சூர செடி கீழே படுத்துக்கிட்டார். கர்த்தர் வந்து கேட்டார், ஏன்? நான் ஒருத்த மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிறேன், ஒருத்த மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிறேன்னா. கர்த்தர் சொன்னாரு, இன்னும் பாகாலுக்கு முன்புதான் மண்டியிடாத, முழங்கால் படியிடாத, இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க தேசத்துல. அப்போ அவனுக்கு விளங்கல. எல்லா தீர்க்கதரிசி செத்து போனா, நான் மட்டும் தான் மிஞ்சி இருக்கிறேன், நான் மட்டும் தான் மிஞ்சி இருக்கிறேன்னு சூர செடிகளை படுத்திருந்தான். கர்த்தர் நல்லா ஃபுட் எல்லாம் கொடுத்து அடிச்சு எழுப்பி நல்லா புசித்து என்ன செய், கிளம்புடா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னாரு. மறுபடியும் போய் கோகுல போய் உட்காந்துக்கிட்டான். மறுபடியும் 2வது கர்த்தர் கோகுல போய் கேட்டார், இங்க என்ன உனக்கு வேலைன்னு கேட்டார். அப்பவும் சொன்னான். அப்ப கர்த்தர் சொன்னார், உன் ஸ்தானத்தில் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணுட்டார். அப்ப எலியா மோசமானவரா பிரதர்? இல்ல, அவன் நல்லவன்றதுனாலதான் கடைசியில அவர் அவன் மேல இருந்த திட்டமாகிய உயிரோடு எழுத்து கொள்ளப்படுகிற வரைக்கும் தேவன் நிறைவேற்றான் செஞ்சாரு. ஆனா ஊழியத்தை என்ன சொன்னானா, நீ எலிசாதான்ட்டார். ஏன்னா பயப்படுகிற தீர்க்கதரிசி தேவனுக்கு தேவையில்லை.
ஐயா போய் இந்த ராஜா கிட்ட சொல்லு, இப்ப இந்த மனுஷன் கிட்ட சொல்லுன்னு கர்த்தர் சொன்னா போய் சொல்லணும். யாருகிட்ட வேணாலும் சொல்லணும். எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டியது. எதுக்காக சொல்ற தெரியுமா? எதுக்கு தேவன் அப்போஸ்தலரை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு சபையை உருவாக்குறாருன்னா, அவங்கதான் அங்க போய் தைரியமா நிப்பாங்க. அவங்கதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல நிப்பாங்க. மூணாவது அங்க போதகர் வருவாரு. எதுக்கு பிரதர்? அங்க அவர் இசைவாய் கட்டுவதற்காக. சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம சபை எழுமணும். அப்ப கூட ரட்சிக்கப்படாத கல் உள்ள வந்துருச்சுன்னா சத்தம் வந்துடும். அதனால சொன்னார் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டும்போது சொன்னதுல 6:7 வாசிங்க பாப்போம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படும் போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதுல கேட்கப்படல. வெளியே வச்சே கல்ல செதுக்கி உள்ள கொண்டு வந்தா சத்தம் கேட்காது. உள்ள கொண்டு வந்து செதுக்க முற்படும் போது சத்தம் கேட்கும். சரியா இல்லையா? வெளியே வச்சே செதுக்கி உள்ள கொண்டு வரீங்களேன், பிரச்சனை கிடையாது. ஆலயம் கட்டுறதை விட கஷ்டமானது ஊழியக்காரனை உருவாக்குறது. நீங்க உருவாக்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கட்டாமடான்லாம் என்ன கேட்கும்? ஏன்னா கொஞ்சம் செதுக்க வேண்டியிருக்கு இல்லையா கல்லெல்லாம். அப்படி இசைவா கட்டணும். ஒரு பக்கம் பிரிக்கிட்டு கல் நின்றுச்சுன்னா எப்படி செவுறு எழுமோ? ஜீவனுள்ள கற்கள் என்ன செய்யும் பிரதர்? அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்டா இருக்கும். ஆதி காலத்துல கல்லை வச்சு கட்டடம் கட்டும்போது பார்த்துருப்பீங்க. பெரிய கல் வைக்கும் போது பெரிய கல், சின்ன கல், இவ்வளோண்டு சப்ப கல் கூட தேவைப்படும். எதுக்கு? அந்த பெரிய கல்லை தூக்கி வச்சு கல் இப்படி ஆடும். நடுவில் சொருவருக்கு என்ன தேவம்? ஒரு சின்ன சப்பையா இருக்கிற ஒரு கல் வேணும். ஜீவனுள்ள கல் சின்னதோ பெருசோ ஒன்னாதான் இருக்கும். அந்த பெரிய கல்லு கீழே தாங்கி பிடிக்கிற கல்லே என்ன கல்லு தான். அவங்ககிட்ட எப்பவும் சொல்லுவேன், சுண்டு விரல் பலவீனமானது. ஆனா இந்த 4 விரல்ல பிடிச்சிங்கன்னா எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. சேர்த்து பிடிச்சாதான் என்ன கிடைக்கும்? அவர் சுண்டு வரலாங்க, ரைட்டுங்க. அவர் பலன் இல்லைங்க, அவர் சுண்டு வரலாங்க. அந்த சுண்டு விரலை விட்டதானே பிரச்சனையே. சுண்டு விரல் இல்லாம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? அப்போ பெரிய கல்லுங்க. ஆனா நீ ஆடுவியே. நீ ஆடாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவைப்படுது? ஒரு சின்ன கல்லுடைய அரவணைப்பு தேவைப்படுது இல்லையா? அதனால கர்த்தர் சொன்னார், தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள கற்களா இருந்தீங்கன்னா நீங்க ஒன்னாதான் இருக்க முடியுமே தவிர தனியா ஒரு ஜீவனுள்ள கல் இருக்காது. ஜீவனுள்ள கற்கள் இசைவாய் மேல எழும்பும் போது அந்த சின்ன கல் உதவி இல்லாம பெரிய கல் நிக்காது. நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளலாம். எது இல்ல பிரதர், அப்படி இல்ல பிரதர், அப்படி அதெல்லாம் கிடையாது. இங்க ஆண்டவராய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு. ஜீவனுள்ள கற்களை போல 5ஆம் வசனத்துடைய கடைசி வரி, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். 3 சொல்றார், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அப்படி ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். எதுக்காக தேவனாய் கர்த்தர் அப்படி நம்மளை தெரிந்து கொண்டார்னா, வசனம் சொல்லுது, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நானும் ஆசாரியன் சொன்னீங்கன்னா ஆமாயா, ஆசாரியன் தான். எப்படின்னா பலி செலுத்துவதற்காக தேவனுடைய ஆசாரியனாய் வைத்திருக்கிறார். இப்ப பலி செலுத்துவதற்காக தேவன் ஒரு ஆசாரிய கூட்டமாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எல்லாரும் தலைவராக முடியாது இல்லையா? மோசே அவருடைய வேலை செய்யணும், ஊரும் ஆரோனும் அவங்க வேலை செய்யணும். யோசுவா கீழே படைக்கு தலைமை தாங்கணும், நிறைய படை வீரர்லாம் யுத்தத்தில் நிக்கணும். அப்பதான் பிசாசு ஜெயிக்க முடியும். நானும் மோசேதான் எல்லாரும் மோசையான எப்படி நடக்கும்? நடக்காது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஐயா நானும் ஆசாரியன் தான். கரெக்ட் தாங்க. கர்த்தர் உங்களை எதற்காக ஆசாரியனா தெரிந்து கொண்டான்னா பலி செலுத்தும்படி. அப்ப பலி செலுத்தும்படி தான் ஆசாரியன் சொன்னீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் நானும் ஆசாரி தான் சொன்னாலாம் ஆசாரி இல்லைங்கன்றீங்க. நானும் ஆசாரியன் தான், நானும் ஆசாரியன் சொல்ற ஆட்கள்கிட்ட கர்த்தர் உங்களை எதுக்கு ஆசாரியனா தெரிஞ்சு கொண்டா தெரியுமா? நீங்க பலி செலுத்தும்படிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப நான் ஆசாரியம் இல்லைன்றோம். இல்லையா? இங்க அழகா சொல்ல 3வது பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அப்புறம் கீழே 9ஆம் வசனத்துல சொன்னாரு பரிசுத்த ஜாதி. 4வது சொன்னார் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு சொந்த ஜனம் எப்பொழுதும் பரிசுத்த ஜனம் தான். 11ஆம் வசனத்துல சொன்னாரு பரதேசிகள். நீங்கள் பூமிக்கு யாரு? அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறீர்கள். நீங்கள் அந்நியர், பரதேசி. எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாலும் வச்சுக்கிடுங்க, ஆனா மைண்ட்ல வச்சுக்கிடுங்க, நான் இந்த பூமிக்கு யாரு? அந்நியனும் பரதேசியுமா இருக்கிற விசுவாச வீரர்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்கன்னு எபிரேயர் 11:13 சொல்லுது. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாங்க, அணைத்து கொண்டாங்க. உடனே சொன்னாங்க, நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு மரித்தார்கள். கர்த்தர் உங்களை
தெருவில் வாழ விடலை. வீடு கொடுக்குறாரா வாங்கிடுங்க, கார் கொடுக்குறாரா வாங்கிடுங்க. வாங்கிட்டு ஒன்று சொல்லுங்க, அது நிரந்தரமானது அல்ல, நீங்க தான் நிரந்தரம் இல்லாதவங்க. பல சந்தர்ப்பத்தில் என்ன நினைக்கிறோன்னா, பொண்ணும் பொருளாம் நிரந்தரமற்றதுங்க. அது அந்நியம் கிடையாது, அது பரதேசி கிடையாது. அதுக்கு நீங்க யாரு? அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறீர்கள். அப்போ பிரதர் எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தா ரைட்டுங்க, வாங்கணும்னு சொல்லுங்க. இதுக்கு நான் அந்நியம் பரதேசி. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாள் அளவு தான் இங்க இருக்க முடியும், அதுக்குள்ள இருக்க முடியும். எப்படியும் ஒரு நாள் நான் எங்க போய் சேரணும்? இதெல்லாம் கூடாருனாயா, என் குடியிருப்பை நோக்கி நான் என்ன செய்யப்படணும்? நான் நகர்த்தப்படணும் சொல்லுங்க. கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு, சந்தோஷம். ஆனா ஒரு நாள் அந்த பிள்ளையை விட்டுட்டு பிரிவு என்பதை மறந்துடாதீங்க. விட்டுட்டு தானே போன ஒரு நாள். சத்தம் வர மாட்டீங்க இல்ல, ஒரு மாதிரியெல்லாம் ஒழிக்கிறிய. அப்படியே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எடுத்து அந்த பேரனுக்கு பிறக்கிற பேத்தியை மட்டும் வளர்த்து விட்டுட்டேன்னா அதுக்கு பிறகு வந்துடுறான் ஆண்டவரே, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் அதை விட்டுட்டு இருந்து வளர்த்து விட்டு என்ன செய்யும்? போவோம். கர்த்தர் சொல்ற எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் ஒன்ன நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. நீங்கள் யாரு? பரதேசியா இருக்கிறீர்கள், அந்நியரா இருக்கிறீர்கள். 6வது சொன்னாரு வேலைக்காரனா இருக்கிறீர்கள் 18ஆம் வசனத்துல. 7வது சொன்னாரு 20ஆம் வசனத்துல பாடுபடும்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தர்கிட்ட தான் இருப்பீங்க, மெய்ப்பனா இருப்பீங்க, கண்காணியா இருப்பீங்க. ஆனா பாடு வரும், உபத்திரம் வரும், நல்லது செய்து பாடு வரும். அதான் ரொம்ப முக்கியமானது. தீமை செய்து பாட அனுபவிப்பதில் உங்களுக்கு ஒரு காரியம் இல்லை. நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய பார்வையில பிரீதியா இருக்கிறது. நீங்க யாருக்கெல்லாம் நன்மை செய்றீங்களோ அவங்க எல்லாம் விரோதிகளா மாறுவாங்க. அதனால கர்த்தர் எழுதினா, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். யார உங்க பிள்ளை மாதிரி நினைக்கிறீங்களோ, யார உங்க பிள்ளை மாதிரி வளர்க்குறீங்களோ, யாருக்கு நன்மை செய்றீங்களோ அவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புவார்கள். அந்த பாடு நிச்சயமா உங்களுக்கு வரும். மற்ற எதிரி எழும்புனா நம்ம பார்த்துக்கிடுவோம், நம்மள அது பாதிக்கவே பாதிக்காது. என் சத்துரு இருப்பான், சத்துருவாதான் இருக்கிற ஆரம்பத்துல இருந்து. அவங்க கூட யுத்தம் பண்ணுமா, நான் ரெடி, என்ன வேணா யுத்தம் பண்ணுவேன். கூடவே இருக்கிறவன் நன்மை பெற்றவன் நன்மை பெற்றவா தூசிக்கும் போது எல்லாத்தையும் பெற்றுட்டு நீ என்ன செய்தா என்று கேட்கிற போது என்ன உண்டாகும்? அப்பதானே வழி உண்டாகும். இனி உலகத்துல நல்லதே செய்யக்கூடாதுறான்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்படி வந்தாதான் மனுஷன். எனக்கெல்லாம் பல முறை வரும். வந்த உடனே அடுத்த செகண்ட் ஒரு வசனம் ஞாபகம் வருதுன்னா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். அதான் அந்த வசனம் தான் மறுபடியும் நன்மை செய்ய வைக்குது. மற்றபடி இல்ல பிரதர் எனக்கு அப்படி யோசனையே வரான்னு சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இனி வாழ்க்கையில எவனுக்கும் நல்லதே செய்யக்கூடாதியா அப்படின்னு என்ன வந்தாதான் நீங்க மனுஷன் அர்த்தம். அப்ப வருதா பிரதர்? எனக்கெல்லாம் நிறைய வரும். ஆனா உடனே என்ன வரும்? ஐயா வசனம் சொல்லுது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத. பிசாசுடைய தந்திரம் நீங்களும் நானும் நன்மை செய்வதை தடுப்பது. நீங்கள் நான் நன்மை செய்வதை தடுப்பது பிசாசனுடைய தந்திரம். அப்ப கர்த்தர் சொல்ல பாடுபடும்படி அழைக்கப்படுகிறீர்கள். இதெல்லாம் அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. வீட்டுல போய் ஒரு செகண்ட் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வாசிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு இல்ல. பிசாசு எப்பயும் நாளைக்கு தான் சொல்லுவான். பைபிளாசுவே நாளைக்குமா, ஜோமன் நோக்கந்தினா நாளைக்குமா, எல்லாம் நாளைக்குமா. ஆனா பிரியாணியை மட்டும் இன்னைக்குமா. அதை மட்டும் உடனே ஆர்டர் போட்டுருமா. என்ன மற்றது எல்லாம் நாளைக்குமா. நாளைக்கு கேட்டாலும் நாளைக்கு தான் சொல்லுவான், மாற்றிலாம் சொல்ல மாட்டான். அடுத்த மாசம் அடுத்த வருஷம் எல்லாம் கிடையாது. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுமே, மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படிலாம் இல்லை. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல இது எல்லாத்தையும் உட்காந்து வாசிங்க. கர்த்தர் அதோடு கூட நினைச்சுவார், இடைப்படுவாரு. அப்படி இடைப்படும் போது, அதற்கு அர்ப்பணிக்கிற போது உன்னை நீங்க நல்லா புரிச்சு கொள்ளுங்க. மெய்ப்பனா இருக்கிறார். ஆமா பிரதர், அவர் தான் எனக்கு மெய்ப்பன். என் கண்காணி யாரு? அவர் தான் என் கண்காணி. முந்தி தூரமா தான் இருந்தேன், இப்ப நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணிட்டேன்? நான் உள்ள வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன், ஆண்டுக்குள்ள நான் கடந்து வந்துட்டேன். ஆனாலும் இந்த 7 படிதான் உங்க வாழ்க்கைகள் நடக்கும். 7 காரியம் உங்க வாழ்க்கைகள் அப்படியே இருக்கும். வேலைக்காரன் அப்படின்னா, ஐயா நீ கர்த்தருக்கு வேலைக்காரன் தான், கடுமையானவன் தான். இது சொல்லும் போது ஏன்னா ஆவியான உந்துகிறார். ஒரு காரியத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதுல ஒரு வார்த்தை அழகாய் ஆண்டவராய் கர்த்தரை காலையிலே சொல்லி அனுப்புனார். அப்பவும் மறந்துட்டேன். 16ஆம் வசனம், சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிரு. 7 காரியத்துல இந்த அடிமை வரல, வேலைக்காரன் தான் வந்துச்சு. இங்க அடிமைங்கிற வார்த்தையை 8ஆவதா சொல்றாருன்னு வச்சுக்கிடுங்க. அது சொல்லும்போது அழகா சொன்ன, நீ யாரு? சுயாதீனன், நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரவாளி. ஆனா அத துர்க்குணத்தை மூடுகிற ஒரு போர்வையா பயன்படுத்தாத. விளங்குலையா? துர்க்குணத்தை மூடுகிற மூடல். கிருபியா இருப்பாரு, கர்த்தர் கிருபியா இருப்பார். செய்யற பாவத்துக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபியை கேடைய மாதிரி பயன்படுத்தக்கூடாது.
செய்யற பாவத்துக்கு முன்னாடி கர்த்தர் கிருபையா இருப்பாரு சார், கர்த்தர் கிருபையா இருப்பாரு அப்படிலாம் பயன்படுத்த கூடாது. இப்ப என்ன சொல்ல, நீ சுயாதீனம் தான், ஆனா உனக்குள்ள இருக்கு பாரு துர்க்கணும், அதை மூடுறதுக்காக நீ அந்த இதை பயன்படுத்தாத, கேடைய மாதிரி பயன்படுத்தாத, அதை மூடக்கூடிய மூடலை பயன்படுத்தாத. நான் யாரு தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளையாக்கும். அப்படியா? அடிமையாரு. யாருக்கு? தேவனுக்கு அடிமையாரு. உன் சுயாதீனத்தை, உன் துர்க்குணத்தை மூடுகிற மூடலாக என்ன செய்யாத, அதை பயன்படுத்தாத என்பதை தேவனாய் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சித்தமான தொடர்ந்து வருகிற நாட்கள்ல இந்த வசனத்தை உங்களுக்கு தனியா நான் பிரசங்கிக்கப்படி விரும்புறேன். ஏன்னா ஆண்டு எனக்கு 2-3 விசை அந்த காரியத்தை குறித்து பேசுறதுனால, சுயாதீனம் தான், ஆனா துர்க்குணத்தை மூடுவதற்காக உன் சுயாதீன உரிமையை என்ன செய்யாத, பயன்படுத்தாத என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அரசியல்வாதி இருக்காரு, பெரிய போஸ்டில் இருக்கிறார். பையன் தான் செய்யற தப்புக்கெல்லாம் நான் யார் தெரியுமா அப்படின்னு பயன்படுத்தினான்னா, ஒரு காலகட்டத்தில் அது அவனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாத குறைபாடாக என்ன ஆயிரும். பெரிய போஸ்டில் இருக்க ஐஜியோட பையன், ரைட்டுங்க, ஐஜியோட பையன் எவ்வளவு நாள் நான் ஐஜி பையன் சொல்லிட்டு போக முடியும்? போக முடியாது இல்லையா? ஒரு இடத்துல மாட்டதானே செய்யணும், ஒரு இடத்துல நடக்கும் இல்லையா? அப்ப கர்த்தர் உங்களோடு கூட தெளிவா பேசுறார். அது சுயாதீன உரிமை இருக்கிறது, ஆனா என் துர்க்குணத்திற்கான மூடலாக அந்த உரிமையை நான் பயன்படுத்த கூடாது என்பதை கர்த்தர் அங்கே அழகா தெளிவா பேசுறார். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக, தேவனுடைய பாதத்துக்கு நேராக உங்களை தாழ்த்தி, உங்கள் இருதயங்களை திறந்து, முந்தினை சிதறி இருந்த மகனே மகளே, முந்தினை வழிதப்பி இருந்த அவருடைய தயை உன்னை கண்காணியான மெய்ப்பனான அவரண்டை திருப்பியது. அவர் மெய்ப்பன், அவர் உன் கண்காணி. பிரதான மெய்ப்பன் ஒரு நாள் வருவார், பெரிய மெய்ப்பன் ஒரு நாள் வருவார், வந்து என்னை சேர்த்துக் கொள்வார். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய விசுவாசமாய், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய விசுவாசமாய் இருக்க வேண்டியது. இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். யா, எப்படிதான் நீ திரும்பி வரணும், உன் தேவனண்டை திரும்பணும், கர்த்தரண்டை திரும்பணும். அப்படி வந்து நீ அமரும் போது வாழ்க்கைக்குள்ள தேவன் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். ரட்சிப்பு என்கிற பலன் மாத்திரமல்ல, சுயாதீனன் என்கிற உரிமை, அந்த பலன் எல்லாம் பரத்திலிருந்து உனக்காக இறங்கி வரும். தேவனுக்கு அடிமையா இருப்பதனால உனக்கு ஒரு குறைவு கிடையாது. ஐயா, கர்த்தருடைய கரத்தினை தட்டிட்டு ஓட நினைக்காத. அவர் எங்கே உன்னை கரம் பிடித்து இழுத்து செல்கிறாரோ, அவர் அழைத்து சென்றாலும் சரி, இழுத்து சென்றாலும் சரி, அது உனக்கு ஆசீர்வாதமே. சோதோம் அழிக்கப்பட போகிறது என்று அன்றைக்கு லோத்துக்கு சொல்லப்பட்டது. மறுபடியும் தாமசிக்கிட்டே இருக்கிறான். வசனம் சொல்லுது, அந்த தூதர்கள் அவனுடைய கரத்தை பற்றி இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டாங்க. கர்த்தர் உன் கரத்தை பற்றி அழைத்து போனாலும் சரி, இழுத்து போனாலும் சரி, அது உன் நன்மைக்கு. அதை உதறணும்னு நினைக்காத. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பசுமையான காரியங்கள் உண்டு, அநேக அட்ராக்டிவான காரியங்கள் உண்டு. அதுக்குள்ள அந்த காரியங்களுக்குள்ள அட்ராக்ட் ஆகாம வழிதப்பி போன ஆடுகளை போல அல்ல, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. பாதத்தில் அமர்ந்திருந்தாலும் சில காரியங்கள் நடக்கத்தான் செய்யும், சில பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா தேவனுடைய அற்புதமாய் கரம் பற்றி நடத்துவார். இன்னைக்கு அதை உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உடைய கரம் பற்றி செல்ல எனக்கு பலன் தாரும். நீர் என் கரத்தை பற்றி அழைத்து சென்றாலும் சரி, இழுத்து சென்றாலும் சரி, அது நன்மையான காரியமா இருக்குன்னு சொல்லி அந்த அடிபணிந்து அடிமையாய் வருகிற அந்த பலனை எனக்கு தாரும். கர்த்தரிடத்துல கேளுங்க. இந்த தகப்பன் உங்களுக்கு அதை தருகிறவராய் இருக்கிறார். எங்கள் மகிமையை மகத்துவமான நேச கர்த்தாவே, இன்னைக்கு இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மனதார பிளஸ் பண்றப்பா, ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் தேவனுடைய பலனும் பிள்ளைகளுக்குள்ளே பூரணமாய் இறங்கட்டும். மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமையை எங்கள் பிள்ளைகள் பார்க்கத்தக்கதாய் நடத்தும். ஒருவேளை ஆண்டவரே கையை உதர்ன நிலைமையில, தன் மனம் போன போக்கில ஒருவேளை யாராவது நடந்து வந்தாங்கன்னா, இன்னைக்கு அப்படி யாராவது அப்படிப்பட்ட நிலையில் இங்க இருந்தாங்கன்னா, இன்னைக்கே மனம் திரும்ப பலன் தார். பிள்ளைகள் திரிய வேண்டாம்பா. உமால் அழைக்கப்பட்ட நிலையில் உமக்குள்ளே ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யும். பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் பூரணமாய் தங்கி இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள
நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.